போது அவங்க சொன்னாங்க, அம்மா எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஆனால் அந்த பையனும் மூளை வளர்ச்சி இல்லாத பையன், எனக்கு இந்த ஊரில் ஒரு வீடு இருக்குது, கொஞ்சம் இடம் இருக்குது, ஆனால் என் சொந்த பந்தங்கள் எல்லாருமா சேர்ந்து என் பையனை ரொம்பவும் கொடுமைப்படுத்துகிறாங்க, அவனும் சுவாதனம் இல்லாததுனால இந்த ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வரான், நான் வீட்டு வேலை செஞ்சு என் பிள்ளைய காப்பாற்றுறேம்மா, எனக்கு ஒரு வீடு இருக்குது, ரேஷனில் போடுற எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சு என் பையனுக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு கொஞ்ச நாளில் எங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனை என் பையனை எல்லாம் அடிக்க கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, நான் வேலைக்கு போயிருக்கிற நேரத்தில் அவன் தனிமையாக இருக்கும்போது அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணி அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கம்மா, எனக்கு பிடிக்கவே இல்லை, இதை நான் தட்டி கேட்கும்போது என் சொந்த பந்தங்களே சேர்ந்து என் சொத்துக்களையும் வீடுகளையும் எடுத்துக்கொண்டு என்னை தனிமைப்படுத்தி விட்டுட்டாங்க, இன்னைக்கு எங்கே போகிறதுனே தெரியல, நான் இந்த முதியோர் இல்லத்தை பற்றி கேள்விப்பட்டேன், அதனால தான்மா எனக்கு இப்போ வீடும் இல்லை, உறவினரும் இல்லை, சொந்த பந்தங்களும் இல்லை, கணவரும் இல்லை, இந்த ஒரு பையனுக்காக நான் வாழ்ந்தாகணும் இல்லையாம்மா என்று சொல்லி மிகவும் கண்ணீரோடு அவங்க சொன்னாங்க. அப்போது அந்த முதியோர் அந்த பையனுக்கு ஒரு கொஞ்சம் கூட நினைவு கிடையாது, நம்ம என்ன சொன்னாலும் அதை செய்வான், படுனா படுப்பான், உட்காருனா உட்காருவான், இங்கிருந்து போனாலும் போயிடுவான், அப்படிப்பட்ட ஒரு 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 சுய உணர்வு, அழுகிறது சிரிக்கிறது எதுவுமே அவனுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு சிறு குழந்தைய போல இருந்தான் அந்த பையன். அவங்க பாவம் ரொம்ப வேதனையோடு இருந்த ஒரு தாய். இப்போ இந்த உலகத்துல அப்படிதாங்க, யார் யாரோ நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க சொல்லி அவங்கள நம்பி நம்ம இருப்போம், ஆனால் இந்த காலகட்டத்தில் யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அந்த தாயார் நல்ல வேளை அவங்க சொன்னாங்க, நல்ல வேளை நான் ஒரு கிறிஸ்தவ இதில் வந்திருக்கிறேன், இந்த இடத்துல அடிக்கடி ப்ரேயருக்கு வருவாங்க, அப்போ சொல்லுவாங்க, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சமாதானமாக இருக்குமா, நிம்மதியாக இருக்குமா, நான் பாட்டுக்கு வேலை செய்கிறேன், என் பையன் ஒரு இடத்துல இருக்கிறான், எனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நிம்மதியாக இருக்கிறேன், என்னை யாரும் என் பையனை கிண்டல் பண்ண யாரும் கிடையாது, என்னை அனாதை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, நான் அங்கே இங்கே போய் பையனை தனியாக விட்டுட்டு வீட்டு வேலை செஞ்சதை காட்டிலும் கூடவே வச்சுக்கிட்டு நான் சேர்த்து எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆண்டவர் எனக்கு ஆறுதலை கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, எனக்கு தேறுதலான வார்த்தைகளை கொடுக்குறாரு, இதை விட எனக்கு என்னம்மா வேணும், பரவாயில்ல கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கு தான் தேவ பிள்ளைகளை நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணுமா, கர்த்தரிடத்துல நிற்கணும். நீ தனிமை இல்லை, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா என் சொந்தம், நீங்கள் தான்ப்பா என் சொத்து, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே என்று சொல்லி அவர் பாதத்தில் சரணடைஞ்சிருங்க, உங்களை முழுவதுமாக கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்வார். அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஸ்ரீயே இனி நீ தனிமை இல்லை, ஏன்னா